தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம்ல நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். நம்ம நாட்டை சேர்ந்த 25 பேரும், அப்புறம் நேபாளை சார்ந்த ஒருவரும், அவங்க இஸ்லாமியர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இரவு தூங்க போகும்போது ஒரு கனத்த இதயத்தோட போயிருப்போம். ஆனா இன்று காலையில நம்ம முழித்த போது அந்த பாரமானது இறக்கப்பட்டிருக்கு. அந்த பாரத்தை இறக்கி வைத்துள்ளது நம்மளுடைய இந்திய பாதுகாப்பு படைகள். அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதாவது நேத்து நைட்டு 1:44க்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, லிட்டில் வைல் அகோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் லான்ச்டு ஆபரேஷன் சிந்தூர் ஹிட்டிங் டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 டார்கெட் பண்ணி இந்தியன் ராணுவம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. கூடுதல் விவரங்கள், கூடுதல் தகவல்கள் நாங்க வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாங்க சொல்ற செய்திகள் நாங்க மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா வேற எந்த ஊடகத்துக்கும் அதற்கான திராணியும் தைரியமும் இல்லை அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேர் ஏன் இந்த ஆபரேஷன் வச்சிருப்பாங்க? நமக்கு தெரியும், திருமணமான பெண்கள் சிந்தூரம் அல்லது குங்குமம் வச்சுக்கிறது வழக்கம். பஹல்காம் தாக்குதல்ல என்ன நடந்தது? இந்தியாவை சேர்ந்த இந்த டூரிஸ்ட் குடும்பத்தோட போயிருக்காங்க. அங்க கணவன்மார்களை மட்டும் குறி வச்சு கொண்டு இந்த மங்களத்தை வந்து அழிச்சிருக்காங்க, அதாவது குங்குமத்தை வந்து அழிச்சிருக்காங்க. அதற்கு பழி தீர்க்கும் விதமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர். கணவனை இழந்த அந்த பெண்களின் அந்த கண்ணீருக்கு ஒரு விடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசும் இந்திய பாதுகாப்பு படைகளும் இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அர்த்தம். இந்த குங்குமம் அப்படிங்கிறது, இந்த குங்குமம் எப்படி அந்த இந்திய பெண்களின் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அழித்தார்களோ, அது போன்று இன்று பல பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் அழிக்கப்பட்டிருக்காங்க. இதே சிந்தூரத்தினுடைய நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அவங்களுடைய உடம்புல இருந்து கசிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த தாக்குதல் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது இந்திய எல்லையில இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களோட வீடுகள், அவங்களுடைய உயிர்கள், அவங்களுடைய கடைகளை டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ கூட இந்த நடந்த தாக்குதல்ல அங்க வந்து டூரிஸ்ட வந்து சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா இந்திய ராணுவம் ஸ்பெசிபிக்கா பயங்கரவாதிகள், அயோக்கியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சது சாதாரண இடங்கள் கிடையாது. பாத்தீங்கன்னா முசாஃபர்பாத் அப்படிங்கிற இந்த இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. கோட்லி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், குல்பூர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பீம்பர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுடைய எல்லையில இருக்கக்கூடிய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வரைக்கும் தான் போனாங்களான்னா இல்ல. அங்க இருந்து பாகிஸ்தான் உள்ளே செயல்கோட் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமான பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்மளுடைய விமானப்படை வந்து தாக்கிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி முரிக்கட் அப்படிங்கிற இந்த பகுதி, இந்த இரண்டு இடங்களும் பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கு. அதே போல அடுத்தது சாகாம்ரு, இதுவும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய இடம். பஹவல்பூர், இது வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இடம். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இடம். சோ பாகிஸ்தானுக்குள்ளே போய் 4 இடத்துல நம்மளுடைய பாதுகாப்பு படை வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். அதை விட இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீடைல்ஸ் ஆஃப் திஸ் அட்டாக் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, அதே போல இன்னொரு சில பட்டியல தான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தீவிரவாத கேம்புமே டார்கெட் பண்ணி கரெக்டா அனலைஸ் பண்ணி பொறுமையா யோசிச்சு ஒரு பொதுமக்களுக்கு கூட பாதிப்பு, அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்தியாங்கிற நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா இந்தியா அப்படி யோசிக்காது ஒருபோதும். நமக்கு அப்படி சொல்லி தரல, நம்மளுடைய மனசும் அப்படி இல்லை, நம்மளுடைய கலாச்சாரமும் அப்படி இல்லை. அதனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானியனும் ஒரு சிவிலியனும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஜெய்ஷ் முகமது கேம்ப்
அதாவது ஒவ்வொரு இடமும் வந்து தீவிரவாதிகள் கேம்ப் இருக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு கேம்ப்லயுமே 100, 200, 300ன்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பயங்கரவாதிகளை தயார் பண்ணக்கூடிய இடம். டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு? பாகிஸ்தான் வந்து இந்தியாவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கு. நீங்க உங்க எல்லையிலே இருந்துகிட்டு, இந்தியாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு நீங்க எங்களை டார்கெட் பண்ணியிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்தியாவுடைய விமானம் எல்லாம் எங்க ஊருக்குள்ள வரலங்க. இந்தியாவுக்குள்ள இருந்தே மிசைலை யூஸ் பண்ணி எங்க டார்கெட் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து ஒரு போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல போரா மாறணும் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டைரக்டா அந்த எல்லையை வந்து மீறணும். அப்படி பண்ணா இது வந்து டெலிபரேட் ஆக்ட் ஆஃப் வார். ஆனா இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா புத்திசாலித்தனமா சிவிலியன்ஸ் யாரையும் டார்கெட் பண்ணல. பாகிஸ்தானோட போர் தொடுக்கும் எண்ணமும் இல்லை. டைரக்டா டெரர் கேம்ப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் பாகிஸ்தான் மேலே இருக்குது. பாகிஸ்தானுக்கு என்ன ப்ரெஷர் அப்படின்னா, நாங்கள் பயங்கரவாத முகாம்களை ஆதரிக்கிறோம் இல்லை எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்தே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, பொதுமக்கள் மேலே இந்தியா தாக்குதல் நடத்தலை, அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பவர் அப்படின்றத சர்வதேச அரங்கில் இந்தியா நிறுவியிருக்கு. அதுக்கு எதிராக இப்போ பாகிஸ்தான் ஏதாவது செஞ்சே ஆகணும். மூணாவது, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானிய மக்கள் பாடுறா, நீ வந்து பயங்கரவாதிகளை அனுப்பி அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் போட்ட, அவங்க வந்து ஒன்று தண்ணியை நிறுத்துறேன்னாங்க, இப்போ டெரர் கேம்ப்ஸை மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அவங்க மக்களுக்கு எதிரி இல்லை, உன்ன மாதிரி பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தான் எதிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்ற அந்த கேள்வியை இப்போ மக்கள் எழுப்புவாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்களையும் குழந்தைகளையும் இந்த தாக்குதல் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு. பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஒரு புழுகு மூட்டை அப்படிங்கிறது உலகுக்கே தெரியும். கிரிக்கெட் மேட்ச்ல கூட ஏமாத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு மானங்கட்ட நாடு. அவனுங்க சொல்றதுல என்ன உண்மை இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 1999 கார்கில் வார்ல இந்தியாவிடமிருந்து இந்தியாவோட ஒரு அதிகாரி சௌரவ் காலியா அவரை வந்து பாகிஸ்தான் பிடிச்ச போது என்ன நடந்துச்சு அவருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் உலகுக்கே தெரியும். அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, நாக்கு அறுக்கப்பட்டது. அவர் கொடூரமா, அதாவது ஒரு ராணுவ வீரன் இன்னொரு நாட்டு ராணுவ படையிடம் சிக்கினால் அவன் எப்படி சிக்கிறானோ அதே மாதிரி பத்திரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். இது உலக நாடுகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறின ஒரு மானங்கட்ட நாடு பாகிஸ்தான். அவனுங்க சொல்றது எந்த அளவுக்கு நம்மளுங்கிறத பொறுமையா பார்க்கணும். நேத்து நைட்டு முழுவதும் இந்திய பிரதமர் இந்த ஒட்டுமொத்த அட்டாக்கையுமே உட்காந்து மானிட்டர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயங்களுமே அவருக்கு டைரக்டா பிஎம் ஆஃபீஸ்ல காமிச்சிருக்காங்க. நீங்க உலக சக்தியா இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த விஷயத்தை எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னா, இந்தியாவை அவங்க கண்டிக்கல. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ இந்தியா அமைதியா இருக்கியா இல்லையா அப்படின்னு மிரட்டக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது கூடிய விரைவில் முடியும் என்று நான் நம்புகிறேன். யாருக்கு முடியும் அப்படின்றது இங்க கேள்வி. அதுக்கு மேல ட்ரம்பாலையும் அமெரிக்காவாலையும் இந்த விஷயத்துல தலையிட முடியல. சீக்கிரமா முடிங்கப்பா இந்த பிரச்சனைய. நீங்க வந்து ரெண்டு பேரும் நாடு, ரெண்டுமே நியூக்ளியர் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நீங்க சண்டை போடக்கூடாது, சீக்கிரமா இந்த சண்டையை முடிங்க அப்படிங்கிறதோட அமெரிக்காவுடைய தலையீடு நிப்பாட்டி இருக்கு. இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்போ 25 பேர் இந்தியர்கள் இறந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வலி இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கும், ஒவ்வொரு இந்தியர்களுக்கு இருந்த மாதிரி. அதுல ஒரு திவேதி அப்படிங்கிற ஒருத்தரை கொன்னாங்க. அவருடைய தகப்பன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஐ சல்யூட் தி இந்தியன் ஆர்மி அண்ட் தேங்க் பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபார் ரெஸ்பாண்டிங் டு தி நேஷன்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய வலி, இந்தியர்கள் இந்த தேசத்தினுடைய வலிக்கு இந்தியாவுடைய ஆர்மியும் இந்தியாவுடைய பிரதமரும் பதிலளித்திருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு உயிரை இழந்த அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த குடும்பங்களுடைய பிரதிபலிப்பாக நம்ம அதை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் எதிர்பார்த்த மாதிரி முதல் நாடாக இந்தியாவுக்கு இந்த விஷயத்துல அன்றும் சரி இன்றும் சரி ஆதரவு அளித்திருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு இந்தியா மாதிரியே அங்கேயும் பிரச்சனை இருக்கு. நமக்கு ஒரு பாகிஸ்தான், ஆனா இஸ்ரேலை பார்த்தோம்னா சுத்தி பாகிஸ்தான் சிந்தனை கொண்ட நாடுகளாவே அங்கேயும் இருக்கு. அவங்களும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லி இந்தியாவில் என்ன நடந்தது பெஹல்காம்ல, அதுதான் இஸ்ரேல்ல ஒரு வருடத்துக்கு முன்னாடி நோவா அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய இடத்துல நடந்தது. அங்க நிறைய பிணைய கைதிகளை வேற கூட்டிட்டு போனாங்க. ஆனா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இந்த செக்குலரிசம் கம்யூனிசம் பேசக்கூடிய மடையர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுக்கு பாடம் எடுத்தாங்க. இஸ்ரேல் 1000 பேரை கொன்னா ஹமாஸ், அவனை எதிர்க்கல, அவனை கண்டிக்கல. ஆனா அந்த கொன்ன 1000 பேருக்கும் அந்த பிணைய கைதியாக கூட்டிட்டு போன 100 பேரோட உயிரை காப்பாற்ற போராடின இஸ்ரேலை
அவங்க குறை சொன்னாங்க. அது அங்க மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நடந்திருக்கு. அது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து இந்தியாவுக்கு இன்னும் என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பயங்கரவாதம் அப்படின்றது இந்த செய்யக்கூடிய இந்த பயங்கரவாதிகளுக்கு சேஃபான புகலிடம் என்பது இருக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டை ஸ்திரமா வச்சிருக்காங்க. அதே போல ஏற்கனவே தெரியும், ரஷ்யாவுக்கு அடுத்தது இந்தியாவோட பிக்கஸ்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர் வந்து இஸ்ரேல் தான். அந்த இஸ்ரேல் வந்து எல்லா விதமான ஆயுதங்களையும் நமக்கு தர தயாராகவே இருக்காங்க. ஏற்கனவே தெரியும், இப்போ வாங்குறது மட்டும் இல்லை, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ்ரேலோட இணைந்து மிலிட்டரி டெக்னாலஜியை இந்தியா உருவாக்கும் நிலைக்கு இந்தியா இன்னைக்கு நடத்தின இந்த டார்கெட், இந்த அட்டாக்குமே வந்து ஒரு இஸ்ரேலி ஸ்டைல் ஆஃப் அட்டாக்காக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இஸ்ரேலும் ஹமாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேல தூக்கி வைப்பாங்க. சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க, 50,000 பேர் இறந்துட்டாங்க, 1,00,000 பேர் இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. அவங்களும் இதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எங்கெல்லாம் தீவிரவாதிகள் ஒளிந்திருக்காங்களோ அவங்களுடைய மொசாட் மூலமாக துல்லியமான தகவலை திரட்டி அந்த இடத்தை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அதே தான் இன்று இந்தியா பண்ணியிருக்கு. இந்தியாவுக்கும் இதே மாதிரி பல நாடுகள் வந்து இந்தியாவும் 1,00,000 பேரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா ஆச்சரியம் கிடையாது. அது நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்க அஃபிஷியலா அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 8 பேர் இறந்துருக்காங்க, 35 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க, 2 பேர் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டட். இந்த 2 மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டட் யாரு அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய இந்த 2 மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டட் யாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இந்த 8 பாகிஸ்தானி செத்தாங்கன்னு சொல்றாங்களா, அதுலயே எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா 8 பேர் ரொம்ப கம்மி. அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு கேம்ப்லயும் நூத்துக்கணக்கில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க இல்லையா, இந்த பஹவல்பூர்ல மர்காஸ் சுபான் அல்லா அப்படின்ற இந்த கேம்ப் தான் ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் பேசிக்கா எல்லா ட்ரைனிங்கும் எடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல வெறும் 8 பேர் தான், மொத்தம் 9 இடத்துல தாக்கியிருக்காங்க. 9 இடத்துல 8 பேர் தான். 9 இடத்தினுடைய புகைப்படத்தை இன்னைக்கு இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கு. எந்தெந்த டார்கெட்டை அவங்க அடிக்க போறாங்களோ அந்த டார்கெட்டை ஏற்கனவே போட்டோக்களாக எடுத்து வைத்து, அந்த டார்கெட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பயங்கரவாதிகள் எந்த நேரத்தில் இருப்பாங்கன்னு துல்லியமா கணிச்சு அவங்க வந்து இந்த அட்டாக் ஆனது நடந்திருக்கு. 8 பேர் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது பாகிஸ்தான் தரப்பு செய்தி. பாகிஸ்தான் பச்சை புழுகு மூட்டைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அவனுங்க சொல்றதை எந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கிறது நம்ம இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அட்டாக் நடந்து முடிச்ச உடனே சில இடங்களுக்கு பாகிஸ்தானிய ராணுவம் போய் அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தபோது உடனடியாக ராணுவத்தை அங்கே அனுப்பி கிளியர் அப் வேலைகள்லாம் செஞ்சாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு வேலையை இங்கேயும் செஞ்சுட்டு ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு போய் பாருங்க, சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க, இல்லை இந்த அட்டாக்னால எந்த சிக்னிஃபிகண்ட் பயங்கரவாத அமைப்பும் காலி ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை இந்த பாகிஸ்தான் மேற்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு புழுகு மூட்டை அப்படின்னு. உடனே இந்தியாவுடைய பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் அங்க இருக்கிற சமூக போராளிகளும் அவங்க அந்த சமூக போராளிகளுடைய பங்காளிகள் நம்ம நாட்டில் இருப்பானுங்களே அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஃபேல் டெஸ்ட்ராய்டு, ஆமா ரஃபேல் டெஸ்ட்ராய்டுலாம் வந்து ஒரு நியூஸ் எல்லாம் வந்து அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி. அந்த ரஃபேல் டெஸ்ட்ராய்டோட இமேஜ் அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்னா, MiG-21 போட்டோ அதுல இருக்கு. அதை போட்டு ரஃபேல் டெஸ்ட்ராய்டுன்றனா இவங்களுடைய இந்த ப்ராபகேண்டா செய்யறவங்களோட இந்த நாலேஜ் அப்படின்றது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம தொடர்ந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இந்த அட்டாக் ஆனது நடந்திருக்கு. இந்தியா டிஃபென்ஸ் படைகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து வரவேற்றிருக்காங்க. இந்தியன் ஆர்மி சூப்பர், பயங்கரமா பண்ணிட்டீங்க, பாராட்டுறோம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். பொதுமக்களே பல இடங்கள்ல, பொதுமக்களுக்கு நான் அப்புறம் வர கட்சிகள், கட்சி தலைவர்கள், கர்கே ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், காங்கிரஸ் தலைவர்கள், திமுக தலைவர்கள், எல்லா கட்சி வேறுபாடின்றி அத்தனை பேருமே வந்து இந்த விஷயம் வந்தபோது இன்னைக்கு வந்து காலையில இருந்து பயங்கர பாராட்டுக்களாக பொழிந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் 2 நாடுகள், இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெஹல்காம் தாக்குதல் நடந்தது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் என்ன சொன்னாங்க? இந்தியா எங்களை தொட்ட நீ கெட்ட, நாங்க இந்தியாவை உள்ள பூந்து அடிப்போம், காலி பண்ணுவோம், ஆளும் கட்சிகள் சொன்னாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க?
சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து பண்ணா அது ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு. அது ஆக்ட் ஆஃப் வார். இந்தியர்களுடைய ரத்தம் சிந்து நதியில ஓடும். யார் சொன்னா? பூட்டோவுடைய பேர பையன், முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது? இந்தியாவில ரத்தம் ஓடும். எதிர்க்கட்சி என்ன சொல்லுது? இந்தியாவில ரத்தம் ஓடும். இன்டர்நேஷனல் மீடியா போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்க. பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் என்ன சொல்றாங்க? இந்தியாவில இருக்கக்கூடிய ஒருத்தன் கழுத்துக்கு மேல தலை இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி, பொதுமக்களுடைய கருத்து, ஒற்றை கருத்து. வெளிநாடுகள் பார்க்கும்போது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு மௌலானா என்ன சொன்னாரு அப்படின்னா, பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்கள வந்து நான் தூக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மௌலானாவுக்கு பாவம், அவருக்கு என்ன தேவையோ. ஸோ இப்படி வந்து அத்தனை பேருமே ஒரே கருத்துடையாக பாகிஸ்தான்ல இருக்கும்போது உலக நாடுகள் பார்க்கும்போது அங்க ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இந்தியாவில் என்ன நடந்தது? இவர் யார் தெரியுமா? பிரதமர் மோடிக்கு எதிராக அந்த தொகுதியில, நாடாளுமன்ற தொகுதி, வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேஷ் மாநில தலைவர் அஜித் ராய். என்ன பண்றாரு? கையில ரஃபேல வச்சுக்கிட்டு, கீழே எலுமிச்சை பழம் போட்டுக்கிட்டு, இதை போட்டுட்டு இந்திய ராணுவத்தை 2 நாட்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தினார். இத பாகிஸ்தான் மீடியா எடுத்து அவங்க சேனல்ல போட்டு இந்தியாவை அவமானப்படுத்தி கொண்டாடுறாங்க. அதுக்கு எதை பயன்படுத்துறாங்க? காங்கிரசினுடைய ஒரு மாநில தலைவர், இந்தியாவினுடைய அபிமானமாக இருக்கக்கூடிய, பெருமையாக இருக்கக்கூடிய ரஃபேல இந்த மாதிரி அவமானப்படுத்தினதை எடுத்து போடுறாங்க. சித்தராமையா, கர்நாடகா முதல்வர், என்ன சொன்னாரு? பாகிஸ்தானோட போருக்கு போனா இந்தியா தாங்காது, போருக்கு போக கூடாது அப்படின்னு பிரீச் பண்ணாரு. அது என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் மீடியா? பாத்தியா, இந்தியால ஒற்றுமையே கிடையாது. ஆளும் கட்சி ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு, எதிர்கட்சிகள்லாம் வேற ஒரு திசையில இருக்காங்க, இந்தியாவில் ஒற்றுமையே கிடையாது, உலக நாடுகளே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அங்க ஒற்றுமை கிடையாது, பாகிஸ்தான்ல பாருங்க நாங்களாம் ஒற்றுமையா இருக்கோம். கார்கே நேத்து பேசியிருக்காரு ஒரு அரசியல் மேடையில. எனக்கு தகவல் வந்தது, இன்டெலுக்கு 2 நாள் முன்னாடியே தகவல் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகுது, பெஹல்காம் பத்தி 2 நாள் முன்னாடியே தகவல் வந்துருச்சான். ஆனா படுத்து தூங்கிட்டாங்களாம். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் போர்சஸை இதை விட அவமானப்படுத்த முடியுமா? யாரு? இந்தியாவுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒரு நேரம் ஒன்னாக, நாடாக நம்ம சேர்ந்து பயணிக்க வேண்டிய அந்த நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி, இந்தியா ஒரு நாடே இல்லைங்கிறார். இந்தியா ஒரு நாடே இல்ல, இந்தியாங்கிற பேரே காந்தியும் காங்கிரஸும் தான் இந்தியர்களுக்கு தந்ததா அவர் சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய அரசியல் எதிர்கட்சிகள் அந்த நேரத்தில் ரெஸ்பான்சிபிளா இருக்காம ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலக அளவில் வந்து அவமானப்படுத்தக்கூடிய பணியை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஒரு பார்வையும் ஒரு கர்வமும் ஒரு அன்பும் இந்திய பாதுகாப்பு படை மீது இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவாக ட்வீட் போட்டு அந்த சப்போர்ட்டை வாங்குறாங்க. இது நம்பலாமா வேண்டாமா நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா எப்ப சப்போர்ட் பண்ணியிருக்கணுமோ அப்போ சப்போர்ட் பண்ணல. அப்போ இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சப்போர்ட் பண்ணாததை விட காலவாரி துரோகம், இதுக்கு பேர் துரோகம் தான் சொல்லணும். அது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க என்னைக்குமே நினைவு வச்சிருக்கணும். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பாகிஸ்தான் இங்கேருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வெற்றியை மனதளவில் கொண்டாடலாம், சந்தோஷப்படலாம். அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடே வந்து இந்தியாவோட இருக்கான். பின்ன தமிழ்நாடு யாரு கூட இருக்கு? இல்ல துணைன்னு இருக்குமா? துணைன்னு இருக்கும். அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு இஸ்ரேல் மாதிரி இன்னொரு நாடா? இஸ்ரேல் சொன்னா நியாயம், இந்தியாவோட துணைன்னு இருக்கிறோம். இஸ்ரேல் சொன்னா நியாயம், அமெரிக்கா சொன்னா நியாயம், ரஷ்யா சொன்னா நியாயம். எங்க தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குங்க. என்ன சொல்லியிருக்கணும்? திமுக முழு ஆதரவு தருது. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும்? திமுக முழு ஆதரவும் தேசத்துக்கு தருது. ராணுவத்தினுடைய நடவடிக்கை ஒரு ஃபெலோ இந்தியனா நான் பாராட்டுறேன். தமிழ்நாடு மொத்த ஆதரவும் தருதுன்னு சொல்றதுக்கு எப்படிங்க சொல்ல முடியும்? தமிழ்நாடு இந்தியாவில தாங்க இருக்கு. அந்த புரிதல் அவருக்கு யாராவது கூட இருக்கிறவங்க சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயம், நம்ம கண்ணுல இல்ல நமக்கு தெரிஞ்ச ராணுவ வீரர்கள் நம்மளை சுத்தி, நம்ம வீட்டை சுத்தி இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாத்துலயுமே இருப்பாங்க, பார்டர் BSFல இருந்தவங்க இருப்பாங்க. போய் பாருங்க, தெரிஞ்சவங்கள போய் பாருங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. இப்போ பணியில இருப்பாங்க, எல்லையில இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டை சுத்தி இருக்கும், உங்க வீட்டு மேல கீழே எங்க வேணா இருப்பாங்க. போங்க, நன்றி சொல்லுங்க.
அவங்களுக்கு ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுங்க. இந்தியாவுடைய இந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வைத்திருக்காங்க. உங்க வீட்டை சார்ந்தவர்கள் அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்தியா சார்பாக, ஒவ்வொரு இந்தியன் சார்பாக எங்களுடைய இந்த இந்த வலியை வந்து நீக்கியதற்கு நன்றி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்களுக்கு யாரெல்லாம் உங்க அருகில உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போய் நீங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். இது நம்ம கண்டிப்பாக செய்யணும். இன்னைக்கு செய்யலைன்னா இது என்றைக்குமே நம்ம வந்து செஞ்சு ஒரு யூஸ் கிடையாது. அவ்வளோ முக்கியமான ஒரு பெரிய ஒரு அட்டாக் வந்து இன்னைக்கு இந்திய ராணுவம் பண்ணியிருக்கு. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியா எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழிச்சிட்டோம். ஆப்ரேஷன் சிந்தூரி. அதே மாதிரி நான் கேட்டுக்கிறேன், மத்திய அரசையும் இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் டிஃபென்ஸ் படைகளையும் கேட்டிருக்கேன். எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரின்னு ஒன்று பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய அயோக்கியர்களை தூக்கி போட்டு மெதிச்சிங்களோ, ஆப்ரேஷன் தந்தூரின்னு ஒன்று பண்ணி இந்தியாவுக்குள்ள அதே மாதிரி பல அயோக்கியர்கள் இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய கம்யூனிஸ்ட புத்தி கொண்ட பல பேர் இருக்காங்க. அவங்களையும் தந்தூரி மாதிரி போட்டு பொசுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேத்து தான் ட்விட்டர்ல ஒரு ஹேண்டில் பார்த்தா, ரொம்ப பெரிய ஹேண்டில். அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்தியா தன்னுடைய சிட்டிசன்ஸை இந்த போர் மனநிலைக்கு தயாரிப்பு செய்யறதுக்காக இந்த போர் ஒத்திகையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி, சிவில் வார் ஒத்திகை, அதுக்கு வந்து நீங்க தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நேத்து அவர் என்ன சொல்றாரு, மோடி வந்து இதெல்லாம் சும்மா செய்யறாரு, பூச்சாண்டி காட்டுறதுக்காக செய்யறாரு, அவருக்கு ப்ரெஷர் இருக்கு, அவரால் இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் பண்ண முடியாது, வேணும்னே மக்களை திசை திருப்புறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்னு காட்டிக்கிறதுக்காக இப்படி செய்யறாரு நேத்து தான் சொன்னார். நீ சொல்றவரு ஜேர்னலிஸ்ட் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் குப்புற தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். யாராவது போய் எழுப்பி அவருக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிட்டாங்க இந்திய ராணுவம். தொடர்ந்து இதை குறித்து பல அப்டேட்டுகள் காத்திருக்கு. தொடர்ந்து தமிழ் ஜனமோட இணைந்திருங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.